மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். லிவர் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. ஃபேட்டி லிவர் கிரேட் என்ன கிரேட்ல இருக்கு? 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 கிரேட் வந்து ஃபேட்டி லிவர்ல நமக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாயின்டிஸ், அது காமாலை அப்படின்னு சொல்றோம். லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே யாருக்கோ எங்கேயோ ரொம்ப ஆல்கஹால் குடிச்சா தானே லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாம இருக்கக்கூடிய நபர்களுக்குமே ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. யங் அடல்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கு. சொல்லப்போனா இந்த பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். 7 வயது 8 வயதுல குழந்தைகளுக்குமே நம்ம வந்து 14 mm 8 mm 9 mm அந்த அளவுக்கு வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அதுல வந்து மல்டிபிள் கால்குலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுல எப்படி நமக்கு கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகுது, அப்போ கல்லீரலை எப்படிங்க நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படும். முக்கியமான ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். அப்போ இந்த லிவரை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும், லிவர் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்ன சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதனால நமக்கு வந்து லிவர் பாதிப்பு ஏற்படுது, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முக்கியமாக இன்றைக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா நம்ம வந்து பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவு முறைகளை தான் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸா இருக்கட்டும், கலர் கலரா குழந்தைகளை வந்து கவரணும் அப்படின்றதுக்காக கலர் கலரா இருக்கும். ஸோ இன்றைக்கு நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. அது வந்து ரொம்ப நாளானதுனால அது சாப்பிட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்த குழந்தைகள். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சாப்பிட நிச்சயமாக கல்லீரல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து அதிகமான கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு, பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஸோ அந்த சுவை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்லீரல் நோய்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அடல்ட்ஸ்க்குமே என்னன்னா, வெளியில ஒர்க் பண்றாங்க, இல்ல ரொம்ப வந்து டிராவலிங்லேயே இருக்கணும்னா கிடைக்கக்கூடிய இடங்களில் அந்தந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். ஸோ எந்த வகையான உணவும் வெளியில கிடைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா நிச்சயமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது கல்லீரல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த உணவுகளை தடுக்கணும்? நான் சொன்ன மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், நிறைய சாஸ் விட்டு சாப்பிட்றது. இதுவே அசைவ உணவுகளை நல்ல எண்ணெயில பொரிச்சு எடுத்து மசாலா நிறைய போட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான டயட்ரி ஹேபிட்ஸ் இருக்கும்போது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அப்போ எந்த உணவு நம்ம கவனம் செலுத்தணும், எந்த மூலிகைகள் எடுத்தா கல்லீரல் நோய்கள்ல இருந்து வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், கல்லீரல் நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தெரியணும். அப்போ எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி, ஜிங்க், காப்பர் சத்துக்கள் நிறைய இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்தோம்னா நமக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இதுல முக்கியமாக நம்ம உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது தினமுமே ஏதாவது ஒரு கீரை வகை உணவுல இருக்கணும். ஸோ இப்போ சிம்பிளா வந்து பார்த்தோம்னா அந்த கீரை வகையை நம்ம வந்து பொரியல் மாதிரியோ இல்ல சேர்த்து கீரையை நல்லா அரைச்சி மாவோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரையோட சத்துக்கள் உள்ள போக போக நமக்கு கல்லீரல் நல்லாவே பலப்படுது. இதுக்கு முக்கியமாக கரிசலாங்கண்ணி, அடுத்தது கறிவேப்பிலை, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி கீரை வகைகளை தான் நம்ம அடிக்கடி சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிடணும். இதுல பொன்னாங்கண்ணிலாம் வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு, சீரகம், இது 3 பொருள் தான். கொஞ்சம் நெய் விட்டு, நெய்ல மட்டும்தான் இதை வதக்கணும். நெய் விட்டு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரைகளும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அந்த போட்டு வதக்கி ஒரு பவுல் நிறைய டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். மதிய நேரத்துல இது வந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல முக்கியமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இப்ப கல்லீரல் நலமாக இருக்கணும்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நான் சொன்ன மாதிரி சாப்பிடலாம். அடுத்தது முக்கியமாக கருவேப்பிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நமக்கு ஈஸியா கிடைக்கிற எதோட அருமையும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் வேம்பு, மஞ்சள்லாம் இன்னைக்கு விட்டுட்டு
பல நோய்களுக்கு வந்து மேலை நாடுகள்லாம் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை விட்டுட்டு இப்ப எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த கருவேப்பிலை. நம்ம கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக். ஏன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் இல்லைங்களா? ஹேர் ஃபால் எதுக்கு வருதுன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து லிவர் டானிக் தான் நம்ம குடுப்போம். ஏன்னா நம்ம கிளினிக்ல கிரே ஹேர் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு, முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா, கல்லீரலை பலப்படுத்துறது தான் ஒரே வழி. அத பலப்படுத்திட்டு லிவர் டாக்ஸின்ஸ் எடுத்துட்டோம்னா, ஹேர் வந்து நமக்கு நல்லாவே குரோத் ஆகும். அதுக்கு தான் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த லிவர வந்து பலப்படுத்துவதற்கு கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்லீரலை பலப்படுத்துவதற்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த லிவர பாதுகாக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிடலாம்னா, நிழல்ல நல்லா உலர்த்திட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி இதுல சேர்த்துக்கணும். அப்ப கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, தேன்ல கலந்து காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, கல்லீரல் நல்லாவே நமக்கு பலப்பட்டுரும். இந்த ரொம்ப சிம்பிள் தான். வீட்லயே நம்ம வந்து இந்த கருவேப்பிலை நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணிக்க போறோம். இது பொடி பண்ணதை எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து தேன் விட்டு கலந்து காலையில சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான பானங்கள் குடிக்கிறோம், ஹெர்பல் டீ குடிக்கிறோமா, இல்ல டீடாக்ஸ் டீ குடிக்கிறோம், இல்ல ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து தொடர்ந்து 1 மண்டலம் சாப்பிடும்போதே உடல்ல இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் குணமாகும். கல்லீரல் நமக்கு நல்லாவே பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். இத வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஒரு 48 நாட்கள் நம்ம பயன்படுத்திட்டே வந்தோம்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய கரிசாலை லேகியம். இந்த கரிசாலை லேகியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால பல பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்கணும்னா கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி தான் இந்த கரிசலாங்கண்ணியும். இந்த கரிசலாங்கண்ணி லேகியத்தை எப்படி பயன்படுத்த போறோம்னா, எல்லாருமே எடுக்கலாம். ஸோ பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ண குழந்தைகளா இருக்கட்டும், பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு காமாலை பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த கரிசாலை லேகியம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த லேகியம் காலை, இரவு ஒரு 5 கிராம், காலையில ஒரு 5 கிராம், நமக்கு வந்து நைட் ஒரு 5 கிராம். ஸோ இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை லேகியத்தை பயன்படுத்தும் போது கல்லீரல் நல்லாவே பலப்படும். ஸோ இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்துல அசைவ உணவுகள் எடுப்பதை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்குது. இதுல கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், பொன்னாங்கண்ணி கீரை எப்படி சாப்பிடணும், கரிசலாங்கண்ணி லேகியம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன், கருவேப்பிலையை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா அடுத்தடுத்த கீரை வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாண முருங்கை, இல்ல நம்ம முருங்கைக்கீரை, தவசிக்கீரை, இது எல்லாமே நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக இந்த புளியாரை கீரை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த புளியாரை கீரைய பொடியாகவோ, இல்ல இந்த புளியாரை கீரை சாறு மட்டுமே குடித்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையிறது மட்டும் இல்லாம கல்லீரலும் நமக்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் கல்லீரல் நோய்கள் எதனால வருது, நோய்கள் இருந்தா எந்த உணவுகள், சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.